அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்டிங் கூட வந்து கொஞ்சம் விட்டுட்டு இருக்குது. ஃபுல்லாக இது டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வெல்டு வைக்கணும். வந்து லாஸ்ட் டைம் பீரோலோட ஏற்றினா இல்லையா, அதில் வந்து இங்கே பேக்கிங் பண்ணும்போது இதுக்கு பேக் பண்ணி லோடு ஏற்றினாங்க. ஸோ அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த சீட்டுக்கு உள்ளே வச்சுருக்கேன். இப்போது கம்பி குத்தாத மாதிரி. ஸோ 2 சீட்டுக்கும் மாட்டியாச்சு. ஸோ வண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஃபுல்லாக வச்சியாச்சு இப்போது 2 சீட்டுக்குமே. அண்டு பின்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக கலட்டி ஃபுல்லாக உள்ள மண் இருந்தது, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த சைடும் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தூங்குறதுக்கு. இந்த செட்டு புதுசாக வாங்கினேன் நான். அசோக் லைலாண்டோடது. அசோக் லைலாண்ட் பிராண்டோட செட்டு ஒன்று வாங்கினேன். இது ஆக்சுவலி செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். என்ன ப்ராப்ளம்னாக்கா இதில் டச்சு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ போய் ஆர்னியில் போயிட்டு இந்த செட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்படி தான் இருக்கும் செட்டு. ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா மியூசிக்கு, ப்ளே ஸ்டோரு, மேப்பு, அதுக்கப்புறமா வந்து யூடியூப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ தான் ஆன் பண்ணேன். இது ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணோம். சவுண்டு இந்த மாதிரி வருது. என்னன்னாக்கா நான் தூங்குறது பிரச்சனை இல்லை, பட் பக்கத்து வண்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவங்களுக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ஃபேன் யூஸ் பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு. தோஸ்து இது ஃபாஸ்ட் ட்ராக்காக வாங்கினேன் நான். ஸோ டேமேஜ் அந்த மாதிரி எதனா ஆகிடுச்சுனாக்கா அதனால் இது வாங்கினேன் நான். ஸோ இந்த கார்டு வந்து நான் அங்கே மாட்டுறேன். இப்படி நான் இப்படி வச்சு தான் நான் இது பண்ணுவேன். அண்ட் வந்து இது ஒன்ஸ் இது ஒட்டிட்டோனாக்கா மறுபடியும் டேக் இதுவாகிடுச்சுனாக்கா வேறு மாற்றுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான். நம்ம ஃபால்கன் ஒன்று, காருக்கு ஒன்று வாங்கினேன். அரௌண்டு 400-450 ஆகிடுச்சு எனக்கு 2 பீஸு. இது அவ்வளோதான். டபுள் டேப் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். தோஸ்து இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்டிக்கர் வரும். இந்த ப்ரௌன் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஒட்டிட்டு அதுக்கு அடுத்த சைடு இருக்கிற ப்ரௌன் ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி. ஸோ அப்படியே இதில் வச்சு அப்படியே வச்சு மாட்ட வேண்டியது தான். தோஸ்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. இன்றைக்கி தான் நம்ம வண்டி லோடிங்கே வந்திருக்கேன் நான். 8ஆம் தேதி வந்தது. என்னடா இன்ஜின் காமிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வந்து கலண்டிட்டு இருந்துச்சு. எப்படி ரிமூவ் ஆகிடுச்சின்னு தெரியல. ஸோ இங்கே லொக்கேஷன் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்துருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த ஓஸ் இதுவாகிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக டீசல் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருச்சு வண்டியில். பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் அண்டர்லாம் ஃபுல்லாகவே டீசல் வந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதை மாட்டியாச்சு இப்போது. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட க்ரில்லுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய்ட்டுருக்கேன். ரெட் ஹில்ஸ் ரோட்டில் இருக்கிறோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் க்ரில் ஐட்டமு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். லோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு. ஸோ இப்போ நம்ம பூந்தமல்லி போய் டச் ஆகிறதுக்கு பைபாஸில் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. நமாஸ் வழியில் எங்கே கிடைக்குதோ நமாஸ் படிச்சுட்டு தோஸ்து 30 லிட்டர் டீசல் போட்டிருக்கேன். இஞ்சி டீ ஆண்டை நிப்பாட்டியிருக்கேன். டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினேன். ஸோ வாங்க டீ சாப்பிட்லாம். 11:20 ஆயிடுச்சு டைமு. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நமாஸ்க்குள்ளே காவேரி பார்க்காம இல்லை ஓச்சேரி போக முடியுதான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் நமாஸ் கிடச்சது. நான் ஸ்டாப்பாக வண்டி நிப்பாட்டாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது நமாஸ்க்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நமாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஏன்னா நான் ஃபால்கனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கழுவி நீட்டாக நிப்பாட்டியாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock தான் லோடு இறக்குவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருக்கிறேன். போன பக்ரீத் வந்து நான் வந்து கத்தாரில் இருந்தேன். இந்த பக்ரீத் சரி அம்மா அப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் இருக்கலான்னு இருந்தேன் நான். கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து அந்த பெயின் வந்து இன்னும் கம்மியாக ஆகலை. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேனு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குது. பட் வேறு எதனா சதை அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கழுத்தில். அது கொஞ்சம் வீங்குற மாதிரி ஆகிப்போச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கெல்லாம் போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருந்தேன் நான். வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 நாளுக்கு அப்புறமா நம்ம வண்டி லோட் ஆச்சு. சென்னைக்கு போனதுக்கப்புறமா திங்கக்கிழமை போனது, வியாழக்கிழமை தான் லோடே ஆச்சு. எனக்கு வியாழக்கிழமை தான் லோடே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி லோடு ஏற்றினேன் காலையில். சென்னை ஃபுல்லாகவே டல்லாக தான் இருக்குது. லோடிங் அவ்வளோவா இல்லை. இல்லை கோயம்புத்தூர்லேயும் லோடுங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. ரொம்ப நாள் கழிச்சு வந்து குரான் கேட்டுகிட்டே வந்து இந்த வண்டியில். ஸோ அதனால தான் எதுவுமே vlog நான் எடுக்கல நான். அதுவும் கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா நமாஸ் முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போன உடனே நான் வீட்டுக்கு வரேன்னு எதுவுமே சொல்லலை. போன உடனே மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ் சமைச்சிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வண்டியில் வந்து அந்த க்ரில்லுங்கெல்லாம் வச்சுருக்கறனால ஃபுல்லாக டைட்டாக தான் கட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த வைப்ரேஷனில் வண்டி சவுண்டு பயங்கரமாக இருக்குது. அதனாலே கொஞ்சம் சரி வீடியோஸ் பிடிச்சோன்னாக்கா உங்களுக்கும் இரிட்டேட்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக வீடியோஸ் அவ்வளோவா நான் எடுக்கலை. தோஸ்து சங்கம் தாண்டி ஊத்தங்கரை பைபாஸில் இருக்கிறேன். ஸோ காலையில் தான் இறக்குவேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக சங்கம் தாண்டினேன். பயங்கரமான மழை இங்கே. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன்.
தோஸ்து அரூர் டு சேலம் பைபாஸில் நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம ஃபால்கன் இங்கே இருக்கான், டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினேன். ஸோ ரெகுலர் நம்ம கடை இங்கே இருக்கு இல்லையா, ஆவின். இந்த கடை வந்து இப்போ தான் புதுசாக பழைய கடையை வந்து எடுத்துகிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது, 24 hours தான் இது. ஜூஸு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம நண்பர்கள் யாருன்னா இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இன்னும் நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. இதில் வந்து லீக் ஆகுதா, அந்த இது மறுபடியும் ஆகுதா அப்படின்னு சொல்லி அப்பப்போ நிப்பாட்டும் போதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன். நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் ப்ரோ வீடியோஸை போட மாட்டேன்றீங்க. வீடியோஸ் வந்து அதுதான் என் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நல்லா டியூட்டிக்கு போகாமல் இருந்தேன். பெஸ்ட்டு 2 வண்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைனில் வந்து வண்டிங்க நிறைய ஆகிட்டுக்குது. அதனால் லோடிங்கும் அவ்வளோவா ஆக மாட்டேங்குது. வண்டிங்க இங்கே போனாலும் 3 நாள் 4 நாள் ஆல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் கிட்ட லோடு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வண்டி எடுத்து ஓட்டுங்க. உங்கள் கையில் லோடு இல்லைன்னா தயவுசெய்து வண்டி வந்து எடுக்காதீங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிக்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டியூ கட்ட முடியாமல், லோடு சரியாக ஆகாமல் ரொம்ப பெஜார்பட்டு இருக்காங்க. எல்லா வண்டியும் பெஸ்ட்டு தான் ப்ரோ, உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க. ஸோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் நானே சொன்னால் கூட வந்து நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுது, நீங்கள் என்ன உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்து தாராளமாக ஓட்டுங்க லைனில். படா தோஸ்தும் நல்லா தான் இருக்குது, பொலிரோவும் நல்லா தான் இருக்குது, இன்ட்ரா V50 V30 V50 இதெல்லாம் கூட நல்ல வண்டி தான். அண்ட் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க வண்டி வாங்குறாங்க. புதுசாக யாருனா வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா யோசித்து வண்டி எடுங்க. சில பேர் நெகட்டிவாகவும் பார்ப்பாங்க, பாசிட்டிவாகவும் பார்ப்பாங்க. அடிபட்டுறதுனால தான் வந்து நான் சொல்கிறேன், வண்டி ஓடும் ஆனால் டியூ கட்டுறதுக்கே சரியாக இருக்கும். சில டைம் டியூ கட்டுறதுக்கு கூட காசு வண்டி ஓடாது. அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள்கிட்ட லோடு இருக்குது, இல்லை கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி எதனா இருந்துச்சுனாக்கா தாராளமாக வண்டி எடுத்து நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். ஏன்னா கையில் லோடு இருக்கிறனால நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். வீடியோஸ் பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஸோ நல்லா படிங்க. படித்து கிடைக்கிற வேலையை நல்லபடியாக செய்யுங்க. கன்ஃபார்மாக வந்து சக்ஸஸ் உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவோம் எல்லாருமே. இந்த ஃபீல்டு வேணாமா ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. நிறைய டாராஸ் ஓட்டுறவங்களும் 12 வீலு 14 வீலு சின்ன வண்டி ஓட்டுற அண்ணனுங்களும் சரி, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனுங்களும் சரி, 1 டிகிரி 2 டிகிரி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து வண்டி போட்டு ஓட்டுறாங்க, இல்லை டிரைவர் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா ஜாபுக்கு போக வேண்டியதானேன்னா வேலை கிடைக்கலப்பா என்ன பண்ணுறது, எனக்கு இதுதான் கை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் போடுற வீடியோஸ் வந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட்டு அந்த ஒரு நாள் போகிறது வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். புதுசாக யாருனா வண்டிங்க வாங்குறீங்கன்னா வாழ்த்துக்கள். சேஃபாக ஓட்டுங்க. தயவு செய்து ஓவர்லோடு ஓட்டாதீங்க. அங்கங்கே இப்போ வந்து ஃபைன் அடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு வண்டிக்கு 27,000 21,000 அப்படின்னு சொல்லி ஃபைன் அடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக 2-3 வண்டிங்களுக்கு ஓவர்லோடுக்கு, ஹைட்டுக்கு, டோர் ஓப்பனுக்கெல்லாம். அந்த காசு இருந்துச்சுனாக்கா ஒரு டியூ கட்டிடலாம் நம்ம வண்டிக்கு. அந்த 20,000 இருந்தானா. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாகவே லோடு எடுங்க. பாசிங் லோடு மட்டும் ஓட்டுங்க, ஓவர்லோடு ஏற்றாதீங்க. பில்லு ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் நம்ம வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இருக்கிற பாயிண்ட்லேருந்து போகிற அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அதுவும் செக் பண்ணிக்கோங்க. சேஃபாக வண்டி ஓட்டுங்க. தூக்கம் வந்தால் ஓரம் கட்டி பங்கு அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி தூங்கிடுங்க. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. இந்த மாதம் 3ஆம் தேதி என் பர்த்டே போச்சு. வந்து அப்பா கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பத்தூர் போயிட்டு என் பாட்டியை போய் பார்த்துட்டு வரதுக்காக போயிருந்தேன். அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள போய் பர்த்டே அன்றைக்கி போயிட்டு அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் வந்து இந்த பர்த்டே வந்து ஃபுல் டே வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்ல ஒரு ரைடு போயிட்டு வந்தேன் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில். அப்புறமா கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் போயிட்டு பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அப்பா நல்லா இருக்கார். எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். ப்ரேயர்ஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வரும். வாழ்கிற வாழ்க்கை இந்த 4 நாள் வந்து அன்பாக அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். இன்ஷால்லா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஹீல்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இப்போது கியர்லேயே இறக்குங்க வண்டியெல்லாம். நியூட்ரு போடாதீங்க. மழை பெய்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேஃபாக பத்திரமா வண்டி ஓட்டுங்க. நான் எதனா தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. தோஸ்து வாங்க டீ சாப்பிட்லாம். ஸோ ஐயங்காரில் நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் 7 கிலோமீட்டரில் பாயிண்ட்டு. அங்கே வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உட்காந்து. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபால் நாங்கள் நின்றுக்கிறோம். 11:15 ஆகிடுச்சு டைம் இப்போது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ரீச் ஆயாச்சு. அங்கே ஷெட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு வண்டியில் ஏன் தூங்குறீங்க, அங்கே ரூமில் ஏசி இருக்குது, போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னார். ஸோ இறக்குற அண்ணன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 366 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நம்ம இப்போ வரைக்கும். அப்போனா இல்லை நான் சாப்பிடல, வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். இங்கே ஹாஸ்பிட்டலுன்னு சொன்ன உடனே சீக்கிரமாக வந்துட்டேன் நான் இங்கே ஹோட்டல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரூமில் சாப்பாடு செஞ்சுருக்கோம், நாங்கள் சாப்பாடு இருக்கோம், போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க, ஏன் வண்டியிலலாம் தூங்கி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். அபிஷேக் அவர் பேர். ஸோ வண்டி அன்லோட் ஆகிடுச்சு.
டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகிடுச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சீட் பெல்ட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோஸ் பார்த்ததுக்கு. தேங்க்யூ.